அம்மா சாப்பிடணும் போல இருக்கு, பண்ணி தரியா ஓயோ கேக்? இப்படி கேட்டா செஞ்சு கொடுக்காம இருக்க முடியுமா? நானும் என்னோட பாப்பாவுக்கு கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓரியோ பிஸ்கட்ல தான் கேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அம்மாக்கு தெரியாம நமக்கு 2 பிஸ்கட் எடுத்து வச்சுக்கணும். இந்த கேக் பண்றது ரொம்ப ஈஸி தான். 3 பொருள் போதும். ஆனா என்னோட வீட்ல வந்து 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த கேக் ரொம்ப பிடிக்கணும். அது இல்லாம ஒரு ஜட்ஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க வந்து எனக்கு பாஸ் மார்க் கொடுத்தாதான் நம்ம நல்ல செஃப்னு பெருமையா சொல்லிக்க முடியும். அவங்க வந்து நேரா சொல்லிடுவாங்க, இது நல்லா இல்லை, ஃபெயிலு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னொரு ஜட்ஜ் வந்து ரொம்ப பாவம், அவங்க ரொம்ப நல்ல ஜட்ஜ். அவங்க வந்து எது கொடுத்தாலுமே சூப்பராக இருக்கம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து என்ன மார்க் கொடுத்தாங்கிறத வீடியோ லாஸ்ட்ல நீங்களும் பாருங்க எப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேக் மிக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒரு 40 மினிட்ஸ் ஒரு பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 40 மினிட்ஸ் கழிச்சதுக்கு அப்புறமா ஒரு டூத்பிக் இல்லைனா அந்த மாதிரி ஒரு சாப்ஸ்டிக் ஏதாவது வச்சு குத்தி பாருங்க. அதில் ஒட்டாமல் வந்திருக்குன்னா உங்க கேக் சூப்பராக ரெடி ஆயிட்டு. அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்றேன்னு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் ஒர்க் ஆகல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன்லாம் நான் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஜட்ஜுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்து, வா சூப்பர், நம்மளும் ஒரு செஃப்பா மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, பேக்கரி ஓபன் பண்ணிடலாமா?